டென்டல் க்ரௌன் இருக்குது இல்லையா, பல்லுக்கு கேப் போடுறோம் இல்லையா, அந்த கேப்பை எடுக்க நேர்ந்துட்டா அந்த கேப்பை திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம் இந்த வீடியோவில். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ டென்டல் க்ரௌன்ஸ் என்ன காரணத்துக்காக பண்ணுவோம்? யூஸ்வலாக பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணும்போது பல்லு சொத்தையினால் பல் எஃபெக்ட் ஆகிருக்கலாம், பல் பாதிக்கு மேலே உடஞ்சிருக்கலாம். அந்த பல்லுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் கேப் போட்டிருப்போம். ஸோ இந்த கேப் யூஸ்வலாக பற்கள் மேலே போய் உக்காந்துருக்கும். ஒரு சிமெண்ட் இந்த கேப் பல்ல பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் அமைப்பு. வேறு சில காரணம், ஃப்ரண்ட் பல்லாக இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட் பல்லாக இருக்கும்போது பல்லு கலர் மாறி இருக்கலாம், பல்லுக்கு நடுவில் கேப் இருந்திருக்கலாம். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேப்போட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த க்ரௌன் டூத்தில் நல்லா ஃபிட்டாக இருந்ததுன்னா இது வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த நம்ம பல்லை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பல்லோட வெளிப்புறம் சைஸ் இருக்கு இல்லையா, ப்ரிப்பேர் பண்ண சைஸும் க்ரௌனோட உள்புறம் இருக்கிற சைஸும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இது மேட்ச் ஆகும்போது நல்ல அந்த ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும்போது க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போ க்ரௌன் கைண்டு வரும் அப்படின்னா, சில காரணங்களால் க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன காரணங்களுக்காக கைண்டு வரலாம்? ஒன்று, நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற சிமெண்ட் வீக் ஆகிடுச்சு. அதாவது க்ரௌன் போட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இந்த க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ண சிமெண்ட் வீக் ஆகும்போது சம்டைம்ஸ் க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் யூஸ்வலாக சீக்கிரமே ஆகுது. அப்படின்னா என்னென்னா, இந்த பல்ல ப்ரிப்பரேஷன் சரியாக இல்லை. ஸோ இந்த க்ரௌனும் இந்த பல்லு ப்ரிப்பரேஷனும் ஒழுங்காக மேட்சிங்காக இல்லை. ஸோ மேட்சிங்காக இல்லாத போது அந்த ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்காது. ஃபிட் பர்ஃபெக்டாக இல்லைன்னா ஈஸியாக கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால பல்லோட டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, பல்லோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அந்த க்ரௌன் இன்னும் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை பிடிச்சிக்கிறதுக்கு. அப்போ கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம ஒரு க்ரௌன் கைண்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன செக் பண்ணோம்? நான் இப்போ சொன்ன ரீசனில் என்ன ரீசன்னால் அந்த க்ரௌன் கைண்டு வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிமெண்ட் தேஞ்சிருக்கு, அந்த ரீசன்னால் கைண்டு வந்தது க்ரௌன் அப்படின்னா, நம்ம அந்த க்ரௌனை க்ளீன் பண்ணி பல்ல க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ரௌனை திருப்பி சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபிட் நல்லா இல்லை அப்படின்னா என்ன? இந்த க்ரௌனுக்கும் பல்லுக்கும் உள்ள ஃபிட் நல்லா இல்லாத போது அப்போ நம்ம க்ரௌன் கைண்டு வந்துச்சுன்னா நம்ம திருப்பி சிமெண்ட் போட்டாலும் இந்த ப்ராப்ளம் திருப்பி ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. புது க்ரௌன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். மூணாவது ரீசன் பல்லோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அப்போ க்ரௌன் கைண்டு வந்தாலும் அப்போ அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ரிட்டன்டிவ் ஃபீச்சர்ஸ், அதாவது க்ரௌன் போய் பற்களில் நல்லா பிடிச்சிக்கிறதுக்கான ரிட்டன்டிவ் ஃபீச்சர்ஸ் செஞ்ச பிறகு க்ரௌன் லென்த்தனிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். பல்லு சின்னதாக க்ரூவ்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சின்ன ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த க்ரௌனோட ஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணத்தினால க்ரௌன் கைண்டு வந்தாலும் நம்ம புதுசாக க்ரௌன் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ நம்ம க்ரௌனை கைட்டி எடுக்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் பற்களுக்கு அடியில் சொத்தை வந்திருக்கலாம். நம்ம க்ரௌன் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம், பற்கள் அடியில் சொத்தை வந்திருக்கும். அப்போ யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? அந்த சொத்தையை அடைக்கணும், க்ரௌனை எடுத்துட்டு சொத்தையை அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரீசனால க்ரௌன் எடுக்க நேரிடலாம். ரெண்டாவது காரணம், ஒரு க்ரௌனுக்கும் கம்முக்கும் நடுவுலையோ ஒரு க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கு நடுவுலையும் ஸ்பேசிங் வரலாம், கேப் வரலாம். அந்த கேப்பில் போய் ஃபுட்டு மாட்டிக்கிட்டு ஈரில் ப்ராப்ளம் வரலாம். இந்த காரணத்தினாலையும் க்ரௌன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதர் டூத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, டிகே இருக்குது, ஆர் கம்ஸில் இஷ்யூ இருக்குது, ஃபுட்டு மாட்டுது, இதனால் க்ரௌனை கழட்டி அந்த பல்லை சரி பண்ணணும். அப்படிங்கும்போது அதே க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் அ குட் சாய்ஸ். எதனால் குட் சாய்ஸ்? சொத்தை வந்துருச்சு, சொத்தை வந்தால் ஃபில் பண்ணும்போது பற்களோட வெளிப்புற அளவும் க்ரௌனோட உள் அளவும் மாறிடும். ஸோ க்ரௌன் ஒழுங்காக ஃபிட் ஆகாது. ஸோ பல்லுக்கும் க்ரௌனுக்கும் நடுவில் கேப் இருக்கும்போது க்ரௌன் ஒழுங்காக ஃபிட் ஆகலை, அதனால தான் கேப் இருக்குது. ஸோ திருப்பி அதே க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணால் திருப்பி அதே ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த காரணத்தினால க்ரௌனை எடுக்கிற மாதிரி இருக்குது. சொத்தையினாலேயோ ஈர் ப்ராப்ளம்னாலேயோ க்ரௌனை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதே க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.